வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர் அழகே அழகு மகா சங்கமத்தோட லாஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. சுரேஷும் பாக்யராஜும் போய் என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு வர்றாங்க. இந்த பக்கம் மீனாவும் ராஜியும் போய் ஃபோன் பேசிட்டு வர்றாங்க. போகலாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு பாக்யராஜ் வர திரும்பி வந்த மீனாவையும் ராஜியும் பார்த்துட்டு, ஏய் இந்த நேரத்தில் எங்கடி போனீங்கன்னு கேட்குறாங்க கோமதி. சும்மா ஃபோன் பேசிட்டு வர போனாத்த அப்படின்றாங்க ராஜி. சரி வாங்க உள்ளர போகலாம் அப்படின்னு பாக்யராஜ் சொல்ல, கொஞ்ச நேரம் எனக்கு உட்கார்ந்தா பரவாயில்லடா அப்படிங்கிறாங்க லட்சுமி. வாங்கம்மா உள்ளர போய் உட்காந்துக்கலாம் வாங்க அப்படிங்கிற பாக்யராஜ். மீனா இந்தா ராஜுகிட்ட கொடுன்னு டிக்கெட்டை கொடுக்குறாரு. ஒவ்வொருத்தரும் அந்த டிக்கெட்டை காட்டிட்டு அந்த மெட்ரோ என்ட்ரன்ஸ் வழியா இருக்கிற மாதிரி உள்ளர வர்றாங்க. உள்ளர நிறைய கேம்ஸ் போயிட்டு இருக்க எல்லாரும் ரொம்ப ஆசையா பாக்குறாங்க. ஜெயிண்ட் வீல்ல சுத்திக்கிட்டு இருக்காங்க நிறைய பேரு. வீட்டை விட்டு தெருவுக்கு கூட வராத லட்சுமி அம்மா இடுப்பு பிடிச்சிக்கிட்டே நடக்கிறாங்க. என்னங்க, நான் கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துட்டு வரேங்க அம்மா அப்படின்னு காலை பிடிச்சிக்கிறாங்க. இதுக்கு மேலே என்னால் ஒரு அடி எடுத்து வைக்க முடியும்னு எனக்கு தோணலைங்க. நீங்கள் எல்லாரும் உள்ளர போங்க, நான் கொஞ்சம் அப்படி உட்காந்துட்டு வரேன்றாங்க லட்சுமி. ஏங்க உங்களை மட்டும் தனியாக விட்டுட்டு எப்படி போகிறது அப்படின்னு கோமதி கேட்க, எனக்கு பாதம் வின்னு வலிக்குது, நான் போய் உட்கார்றேன் அப்பா அப்படின்னு சைடில் இருக்க ஒரு திட்டில் போய் உட்காந்துடுறாங்க லக்ஷ்மி. அப்போ நானும் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வரேன், எனக்கும் கால் வலிக்க தான் செய்யுது அப்படின்னு அவரும் போய் ஒய்ஃப் பக்கத்தில் உட்காந்துடுறாரு. இதுக்கு பருத்தி முட்டை குடோன்லயே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க கோமதி. எல்லாரும் அவங்கள சுத்தி வந்து நின்றுட்டு இருக்காங்க. ஒரு வழியா சுரேஷ் கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு, அப்பா நாங்க உள்ளர போறோம், உங்களுக்கு எப்போ ஓகேவா சொல்லுங்க, அப்போ வந்து கூட்டிகிட்டு போகிறோம். ஓகேவாம்மா ஓகேவாப்பா அப்படின்னு கேட்க ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. சரிப்பா நீங்கள் போங்க, நாங்கள் இங்கே தனியாக உட்காந்துக்கிறோம் அப்படின்னு எரிச்சல் மண்டின குரலில் சொல்கிற லக்ஷ்மி, ஏதாவது வேணும்னா இங்கே இருப்பாங்கல்ல அவங்கள கூப்பிட்டு கேட்டுக்கிறோம் அப்படின்னு நக்கலும் எரிச்சலுமா சொல்கிறாங்க இந்த லேடி. உடனே தியாகி மலர் முன்னாடி வந்து, நீங்கள் எல்லாரும் உள்ளர போங்க, நான் அத்தையும் மாமாவையும் கூட்டிட்டு வந்துடுறேன்றாங்க. ஏய் அப்படின்னு கோமதியும் ஏங்கன்னு மதியம் கூப்பிடுறாங்க. கோமதி கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு, பாவம் சின்னஞ்சிருசுங்க அதுங்க உள்ளர போகட்டும், நாமளே இந்த லூசுங்களை கட்டிட்டு அழலான்னு முடிவுக்கு வர்றவங்க, எனக்கும் கால் வலிக்குது, நானும் கொஞ்ச நேரம் உட்காரலான்னு தான் நினைச்சேன், நீ உள்ள போறதுன்னா போயிட்டு வா, நான் இங்க உட்காந்துக்கிறேன்றாங்க. இல்ல பரவாயில்ல நீங்க போயிட்டு வாங்க, நான் உட்காந்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க மலரு. சுரேஷ் நீ எல்லாரையும் கூட்டிகிட்டு போ, நாங்கள் வந்துடுறோங்கிறாரு பாக்யராஜ். சரி ஓகே அண்ணே அப்படின்னு சுரேஷ் சொல்ல, அண்ணே பாப்பாவை கொடுன்னு ஸ்ருதி வாங்கிக்கிறாங்க, நீங்கள் எல்லாரும் வாங்க அப்படின்னு சுரேஷ் கூப்பிடுறாரு. சுரேஷ் ஒரு நிமிஷம் அப்படிங்கிற மலர், ஏங்க நீங்கள் போயிட்டு வாங்கன்றாங்க பாக்யராஜ் கிட்ட. இல்லை பரவாயில்ல மலர் நானும் இருக்கேங்கிறாரு அவரு. அத்தை இவங்களை உங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் சொல்கிறேன், அத்தைக்கும் மாமாவுக்கும் மூடு சரியில்லை, அவங்க ஏதாவது சொன்னா நீங்க பதிலடி கொடுத்துடாதீங்க, கொஞ்சம் அமைதியாவே இருங்கன்றாங்க மீனா. ஏய் நான் என்னடி சொல்ல போறேன், சிவனேன்னு இருக்கேன் போதுமா அப்படின்னு கோமதி சொல்ல, ராகவனும் அவரோட ஒய்ஃபும் ஏகப்பட்ட டிராமா போட்டுட்டு இருக்காங்க, கையழுத்திக்கிறாங்க கால் அழுத்தி வைக்கிறாங்க, அமைதியா இருந்தீங்கன்னா நல்லது அப்படின்னு மீனா கோமதி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க, நானும் இங்கேயே இருக்கட்டுமான்னு கேட்குறாங்க மதி. நீ போ மதி அப்படின்னு மலர் சொல்ல, இல்லை பரவாயில்ல நானும் உங்க கூடவே இருக்கேன்றாங்க மதி. இப்படி ஆளுக்கு போட்டி போட்டுட்டு என்ட்ரன்ஸ்ல உட்கார்ந்துருக்கிறதுக்கு எதுக்குப்பா வந்தீங்க, சொன்னா கேளு மதி நீ போங்கிறாங்க மலர். நான் இருக்கேன் நீ போ அப்படின்னு அழுத்தி சொல்றாங்க மலர். சரி சுரேஷ் எல்லாரையும் கூட்டிகிட்டு போ அப்படின்னு பாக்யராஜ் சொல்ல, சரி வாங்கன்னு கூட்டிட்டு போறாரு. அவரு கூட மதி, ஸ்ருதி, ராகவி, மீனா, ராஜி, மதின்னு எல்லாரும் போறாங்க. ரெண்டு ஜீவராசிங்களுக்கு துணையா 3 ஜீவராசிங்க நிக்கிறாங்க. அதாங்க கோமதி, மலர், பாக்யராஜ் 3 பேரும். காலை தடவிக்கிட்டு இருக்க லட்சுமி, மலர் தைலம் எடுத்துட்டு வந்திருக்கல்ல அப்படின்னு கேட்க, எடுத்துட்டு வந்திருக்கேன்றாங்க அவங்க. கொஞ்சம் தேய்ச்சி விடுறியா அப்படின்னு கேட்க, தலையாட்டிட்டு உடனே வர்றாங்க. மதி அவங்க ஹேண்ட்பேக்கு கையில இருக்க பேக்கை கொண்டு போய் சைட்ல வச்சுட்டு தைலத்தை எடுத்துக்கிட்டு இருக்க, ஒரு நிமிஷம் கூட இந்த புள்ளைய சும்மா உட்கார விடக்கூடாதுன்றதுல யாருக்கோ சத்தியம் பண்ணியிருப்பா போல இருக்கு இந்த பொம்பளை அப்படின்னு டென்ஷனா கருவிக்கிட்டு இருக்காங்க கோமதி. மலர் தைலத்தை ஓபன் பண்ணிக்கிட்டு கையில கொஞ்சம் தடவிட்டு கீழே உட்கார போக, மலரு எனக்கு கொஞ்சம் நெஞ்சு கறிக்குது, வெண்ணி தண்ணி கொடுமாங்கிறாரு அவரு. தைலம் தேய்ச்சி விட்டுட்டு கொடுக்கவா அப்படின்னு மலர் கேட்க, தண்ணி தானே நான் கொடுக்குறேன் அப்படின்னு முன்னாடி வர்றாரு பாக்யராஜ். அந்த ஃப்ளாஸ்க்கு அப்படிங்கிற மலர் மண்டி போட்டு உட்காந்து அவங்க காலை தூக்கி மடியில வச்சுக்கிறாங்க. அந்த அப்படியே கப்புல ஊத்தி கொடுப்பா, கப்பு உள்ள இருக்கான்னு பாரு அப்படின்னு காண்டாமிருகம் சொல்ல, அவரும் இருக்குப்பாங்கிறாரு. கோமதி பயங்கர கடுப்போடு இவங்க 2 பேரையும் அவங்க 2 பேரையும் மாறி மாறி பார்த்துட்டு இருக்காங்க. மலர் காலுக்கு தைலம் தேய்ச்சி விட்டுட்டு இருக்கா. அப்பா அம்மா
அப்படின்னு எல்லாரையும் துணைக்கி கூப்பிட்டு இருக்காங்க லட்சுமி. அவரு சொட்டு சொட்டா தண்ணியை குடிச்சுக்கிட்டு இருக்க மலர் இவங்களுக்கு தேய்ச்சி விட்டுட்டு இருக்க கோமதி கடுப்போட முகத்தை திருப்பிக்கிறாங்க. போதுமா அத்தன்னு மலர் கேட்க, அப்படியே கொஞ்சம் பிடிச்சி விடுடி அப்படின்னு அந்த அம்மா சொல்ல மலருக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரிங்க அத்தை அப்படின்னு காலை அழுத்தி வைக்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்துட்டு இருக்க கோமதிக்கு கொலவெறி ஆகுது. பாக்யராஜுக்கு ஒரு ஒய்ஃபை பார்க்க ரொம்ப சங்கடமா இருக்கு. அந்த அம்மா அடுத்து கழுத்தை தடவிக்கிட்டு இருக்காங்க. கழுத்தை அழுத்தி வைக்கிறதுக்கு அடி போடுறாங்க போல இருக்கு. மலர் அழுத்தி வச்சிட்டு இருக்க அந்த காலை எடுத்துட்டு அடுத்த காலை தூக்கி மடியில வைக்கிறாங்க. எதுக்கோ வந்த மதி இதை பார்த்துட்டு அப்படியே ஸ்டன் ஆகி நிக்கிறாங்க. இந்த வெயில்ல இவ்வளவு தூரம் வந்திருக்கவே வேண்டாம், சொன்னா யார் கேட்குறா அப்படிங்கிறாரு ராகவன். இந்த 2 எருமைங்களும் தான் ஆடி அடங்குனதுங்க. ஒழுக்கமா அடங்கி வீட்டில் உட்கார்ந்துருக்கலாம். இருக்கவங்களை ஏன் தொந்தரவு பண்ணுதுங்கன்னு தெரில. சரியான சேடிஸ்டுங்க. அப்பா எப்பவாவது ஒரு நாள் தானே பாங்கிறாரு பாக்யராஜ். பார்க்குற மதி பயங்கர கடுப்பாகி இங்கே வர ஏன்பா வந்துட்டேன்னு கேட்குறாரு பாக்யராஜ். இல்லை ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுதான்னு கேட்க வந்தேன் அப்படிங்கிறாங்க மதி. வீட்லேயே எதுவும் பண்ண மாட்டேன், இங்கே வந்து ஹெல்ப் பண்ண போறியா அப்படின்னு லட்சுமி சொல்ல முறைச்சிக்கிட்டே நிற்கிறாங்க மதி. ஏம்மா மலர் காப்பி எடுத்துகிட்டு வந்தியா அப்படின்னு ராகவன் கேட்க, ஆமாம்மாங்கிறாங்க மலர். கொஞ்சம் ஊற்றி கூட அப்படின்னு கேட்க, ஒரு நிமிஷம் அப்படின்னு மாமியார் காலை கீழே இறக்கி வைக்கிறாங்க. ஆனால் அந்த அம்மா காலை எடுத்துக்காம, நீ காலை பிடிச்சி விடு மதி, மாமாவுக்கு காஃபி எடுத்து கொடுங்கிறாங்க அந்த அம்மா. மதி டென்ஷனை மறைச்சிக்கிட்டு அந்த பக்கம் போக, வேண்டாம் மலரே கொடுக்கட்டுங்கிறாரு அவரு. ஏன்பா ராகவா, அது என்ன வயிறா இல்லை வண்ணா சாலையா? மதி ஒரு தயங்கிட்டு மறுபடியும் போக, மலரே கொடுக்கட்டும்னு சொன்னேங்கிறாரு அவரு. மலர் எழுந்து நிற்க, நீ இரு மலர் நான் கொடுக்குறேன்னு பாக்யராஜ் போறாரு. மறுபடியும் மண்டி போட்டு உட்கார்ற மலர், அத்தை காலை காட்டுங்கண்ணா சொல்ல உடனே அந்த அம்மா தூக்கி காலை வச்சிடுறாங்க. மலர் காஃபி இதுலயா இருக்கு அப்படின்னு கேட்க, ஆமாங்கன்றாங்க அவங்க. அதுதான் அந்த ஃப்ளாஸ்க்கு தான்னு சொல்ல, சரிங்கிறாரு அவரு. கோமதி ரொம்பவே சங்கடமும் கோவமா பார்த்துட்டு இருக்க மதியம் பயங்கர கோவத்தோட பாக்குறாங்க. மானம் கேட்ட ஜென்மங்க வெளியே வந்து உட்காந்துக்கிட்டு இத்தனை அலப்பறை பண்ணிட்டு இருக்குதுங்க. பேசாம ஆம்புலன்ஸை பிடிச்சி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் தள்ளிடணும் இதுங்களெல்லாம். அவர் காஃபியை ஒரு கப்பில் ஊற்றி கொடுக்க, எவர் சில்வர் டம்ளர்லாம் எடுத்துட்டு வரலையா அப்படின்றாரு ராகவன். மாமா கழுவி வைக்கிறது கஷ்டம்னு இந்த கப்பையே கொண்டு வந்துட்டேங்கிறாங்க மலர். உனக்கெல்லாம் சின்ன வேலை கூட இப்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சு மலரு. நீ பெரிய ஃப்ளாஸ்க்ல காஃபி கொண்டு வந்திருக்கலாம், இது கொஞ்ச நேரத்துக்கு கூட வராது போல இருக்கே அப்படிங்கிறாங்க லட்சுமி. பேசாம ஒரு பெரிய அண்டாவில் காஃபியை போட்டு அதில் இந்த லேடியை இறக்கி விட்டு இருந்திருக்கலாம். அம்மா காஃபி தான் இங்கே கிடைக்குமேமாங்கிறாரு பாக்யராஜ். வெளியே காஃபி குடிச்சா எனக்கு பிடிக்காதுடா அப்படின்னு அந்த லேடி சொல்ல மதி வெறுப்போட பார்த்துட்டு இருக்காங்க. எதுக்கு வந்தாங்கன்னே தெரியல அப்படின்னு கோமதி டென்ஷன் ஆகிட்டு இருக்க. வேற எதுக்கு, எல்லாரையும் வச்சு செய்யறதுக்கு தான். பர்டிகுலராக மலரையும் பாக்யராஜையும் அடிக்கிற வெயிலுக்கு 5 நிமிஷத்தில் தலை சுற்றி விழுந்துருவோம் போல இருக்கு அப்படின்னு அந்த லேடி சொல்லிட்டு இருக்க. இந்த ஆள் அசராம காஃபியை குடிச்சிட்டு இருக்காரு. உங்களுக்கு வெயிலும் ஒத்துக்கல, டிராவலிங்கும் ஒத்துக்கல, எதுவுமே ஒத்துக்கல, வீட்லயே இருந்திருக்கலாம்ல அப்படின்னு ஒரு வழியா மதி கேட்டு விட்டுடுறாங்க. என்ன மதி நீ பாட்டுக்கு இப்படி பேசுறன்ற மாதிரி மலர் பார்க்க லட்சுமியை ராகவனும் முறைக்கிறாங்க. உடனே ராகவன் பார்வையை திருப்பிக்கிறாரு. நான் முறைக்கிற அளவுக்கு கூட நீ ஒத்துலன்ற மாதிரி என்னப்பாங்கிற மாதிரி பாக்யராஜும் பரிதாபமா பாக்குறாரு. ஆனா மதி அதெல்லாம் கண்டுக்காம, இப்ப பாருங்க உங்களுக்கும் கஷ்டம் இவங்களுக்கும் கஷ்டம் அப்படின்னு சொல்ல உடனே ராகவன் முகத்தை இப்படி அப்படின்னு திருப்புறாராம். பயங்கர கோபத்தில் இருக்காராம். மலருக்கு கஷ்டம்னு உங்ககிட்ட சொன்னாலா அப்படின்னு ராகவன் கேட்க, இதெல்லாம் சொன்னாதான் தெரியுமா, பார்த்தாலே தெரியலையா? வெளியே போலான்னு பிளான் பண்ணதுலேருந்து வேலையா வாங்கிக்கிட்டு இருக்கீங்க, வீட்டில் வேன்ல, இப்போ இங்கே வந்து வேலை சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. இவங்க என்ஜாய் பண்ண வேண்டாமா அப்படின்னு மதி கேட்க லட்சுமி முறைச்சிக்கிட்டே உட்கார்ந்துருக்காங்க. உடனே மிஸ்டர் ராகவன் வழக்கம் போல முகத்தை வெட்டுக்குன்னு திருப்பிக்கிறாரு. அப்படியே மூஞ்சி ஒரு ஓரமா நின்றணும். ஐயோன்னு பரிதவிக்கிறாங்க மலர். நீங்க பாட்டுக்கு வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடுத்திருந்தா இவங்களாவது ஜாலியா இருந்திருப்பாங்கல்ல அப்படின்னு கேட்டு விட்டுடுறாங்க மதி. என்ன வாய் நீளுது அப்படின்னு இவ்வளோ நேரம் இவகிட்ட வாய் கொடுக்க கூடாதுன்னு கண்ட்ரோலில் உட்கார்ந்துருந்த லட்சுமி கேட்டுடுறாங்க. மதி உடனே அசராம, நான் ஒன்றும் தப்பா சொல்லலையே அப்படின்னு சொல்ல உடனே மாமியாரோட காலை விட்டுட்டு எழுந்து வர்ற மலர், மதி கொஞ்சம் பேசாம இரு மதி அப்படின்றாங்க. இவங்க 2 பேரும் ரொம்ப டூ மச்சா பண்றாங்க. எனக்கும் பெரியம்மா பெரியப்பாலாம் இருக்காங்க, வயசானவங்க, உடம்புக்கு முடியாதவங்க. வெளியே கிளம்புனாலே வாந்தி வரும், தலை சுத்தல் வரும், ஆனாலும் வீட்லயே இருக்க மாட்டாங்க. நானும் வந்தே தீருவேன்னு எல்லாரையும் கஷ்டப்படுத்துவாங்க அப்படின்னு மதி சொல்லிக்கிட்டு இருக்க ராகவன் முறைச்சிக்கிட்டே உட்கார்ந்துருக்காரு. இவகிட்ட வாயை திறந்து ஒன்னு சொல்லி 9 வாங்கி கட்டிக்க வேணான்னு அமைதியா இருக்காங்க லட்சுமி. நல்ல வேலை நீயாவது கேட்டு விடுறியே அப்படின்னு கோமதி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ஏன்னு தெரியல வாய் மூடிக்கிட்டு மரம் மாறி நிக்கிறாங்க. என்ன சொல்ற
நாங்க கஷ்டப்படுத்துறோமா அப்படின்னு ராகவன் கேட்க, ஆமா நீங்க கஷ்டம்தான் படுத்துறீங்க அப்படின்னு மதி சலிக்காம சொல்லிடு அப்படின்னு உரிமைட்டு இருக்காரு அவரு. முகத்தை உருன்னு தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க அவங்க மாமியார். ஐயோ கொஞ்சம் அமைதியா இரு மதி, நீ நீ உள்ளர போயே அப்படின்னு மலர் சொல்ல, எதுக்கு எதுக்கு இவங்க இப்படி முடியாத இடத்துக்கு வரணும்? இங்க தானும் கஷ்டப்பட்டு அடுத்தவங்களையும் கஷ்டப்படுத்தணும், உங்களை இன்னும் சின்ன குழந்தை மாதிரி கவனிக்கிறது தான் இவங்க வேலையா அப்படின்னு மதி கேட்க, போது நிறுத்துமா, நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே போற அப்படிங்கிறாரு ராகவன். நல்ல வேலை தங்கராஜ் வரல, வந்திருந்தா இந்த சிச்சுவேஷன்ல அவரு மாமனாருக்கு சப்போர்ட் பண்ண அவரும் நல்லா வாங்கி கட்டி இருப்பாரு. பைய புள்ள தப்பிச்சிடுச்சு. அண்ணே விடுங்கன்றாங்க கோமதி. பாக்யராஜ் நீ போய் சுரேஷ கூட்டிட்டு வா அப்படின்னு முகத்தை திருப்பிக்கிறாரு ராகவன். ஏன் பஞ்சாயத்து பண்றதுக்கா? அவரு அப்பா அப்படின்னு கூப்பிட, போய் சுரேஷ கூட்டிட்டு வா அப்படின்னு உருமுறாரு அவரு. அப்பா சின்ன விஷயத்தை ஏன் பெருசாக்குறீங்க? வேண்டாம்ப்பா விடுங்கன்றாரு பாக்யராஜ். உடனே அவங்க அம்மா மதிக்கிட்ட காட்ட முடியாத கோவத்தை சேர்த்து வச்சு, இது சின்ன விஷயமா? நீட்டி முழக்கி இவ பேசுறா, இது சின்ன விஷயமா அப்படின்னு அவரோட தர்ம பத்தினி கேட்க, லட்சுமி நீ கொஞ்சம் அமைதியா இரு, ஏய் நீ இப்ப சுரேஷ கூட்டிட்டு வர முடியுமா முடியாதாடா அப்படிங்கிறாரு ராகவன். அப்பா என்னப்பா நீங்க அப்படின்னு பாக்யராஜ் தயங்கிட்டு இருக்க, நானே கூப்பிடுறேன்டா அப்படின்னு அவரு போன் எடுக்க, ஐயோ அப்படின்னு சலிச்சிட்டு நிக்கிறாங்க கோமதி. ஐயோ மாமா அப்படின்னு தவிப்பா பாக்குறாங்க மலர். உள்ளர போய்கிட்டு இருக்க சுரேஷோட மொபைல் ரிங் ஆகுது. அவரும் போன் எடுத்து அட்டன் பண்ணி, ஹலோ சொல்லுங்கப்பான்றாரு. எங்கடா இருக்கன்னு கேட்க, உள்ளர்தான்ப்பா இருக்கேங்கிறாரு அவரு. நீ உடனே வா அப்படின்னு ராகவன் சொல்ல, எங்கப்பான்னு கேட்கிறாரு அவரு. ஏதோ சுரேஷ் தான் கையை பிடிச்சி இவங்களை உட்கார வச்சுட்டு போன மாதிரி, நீ உட்கார வச்ச அதே இடத்துல தான் நாங்க இருக்கோம், நாங்க வந்தது இங்க சில பேருக்கு பிடிக்கல அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்க, யாருக்கு பிடிக்கல அப்படின்னு அதிர்ச்சியோட கேட்கிறாரு சுரேஷ். டேய் முதல்ல நீங்க வாடா அப்படின்னு அரலூசு ராகவன் போனை கட் பண்ணிடுறாரு. அரலூசுன்னு சொல்ல முடியாது, ஆணவக்கார ராகவன். அப்படின்னு ஏதோ சொல்ல வந்து போனை பார்த்துட்டு கட்டானதை பார்த்துட்டு யாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு சுரேஷ். அப்பா எதுக்குப்பா இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் சுரேஷை கூப்பிடுறீங்க? அவன் வந்து என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு பாக்யராஜ் கேட்குறாரு. அவன் பொண்டாட்டி ஓவரா பேசினா அவனை தானே கேட்கணும் அப்படிங்கிறாங்க அவங்க அம்மா. அட அறவே காட்டு லட்சுமி, அதிகமா பேசினா அவரையே போடான்றுவாங்க மதி, அது தெரியாம ஓவரா குதிக்காதீங்க அம்மா, இது அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லம்மா அப்படின்னு பாக்யராஜ் சொல்ல, எல்லாத்தையும் பாக்குறோம் பாக்யராஜ், யார் யார் என்ன பண்றாங்க, யார் 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 பக்கம் சாயறாங்கன்னு ஒண்ணு விடாம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு அந்த லட்சுமி சொல்ல, ஆமா அப்படியே பார்த்துட்டாலும் அப்படின்னு ஒரு நொடி நொடிச்சிட்டு பார்த்துட்டு இருக்காங்க கோமதி. முகத்தை உர்றாங்கூட்டாங்க மாதிரி வச்சுட்டு, பெரியவங்க சின்னவங்கன்னு ஒரு வித்தியாசம் இல்ல, தோன்றதெல்லாம் பேசுறதா? இவ தான் காலேஜ்ல போய் பாடம் எடுக்கிறா, இவகிட்ட படிக்கிற பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்கறான்னு தெரியல அப்படின்னு ராகவன் சொல்லிட்டு இருக்க, ஐயோ மதின்னு பார்த்துட்டு இருக்காங்க மலர். என்ன சொல்லி கொடுப்பா? யாரையும் மதிக்காதீங்க, எல்லாரையும் கீழே போட்டு மிதிங்கன்னு சொல்லி கொடுப்பா அப்படின்னு லட்சுமி சொல்ல, ஏன் வேலையை பத்தி பேச வேணான்றாங்க மதி. ஏன் பேசக்கூடாது அப்படின்னு லட்சுமி கேட்க, ஏங்க என்னங்க சின்ன விஷயத்தை எதுக்கு இப்ப பெருசாக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கோமதி கேட்க, ரெண்டு பேரும் கோமதியை முறைக்கிறாங்க. அண்ணே அந்த பொண்ணு சொன்னது சரிதானே, நமக்கு வயசாயிடுச்சு, முடியலன்னா வீட்டுல அமைதியா இருந்திருக்கணும், அதை விட்டுட்டு வெளியில வந்து மத்தவங்க சந்தோஷத்தை ஏன் கெடுப்பானே அப்படின்னு கோமதி வெடுக்குன்னு சொல்லிடுறாங்க. அப்படியே திகைச்சு போய் பாக்குதுங்க ரெண்டும். வீட்டுல இருக்கிறது ஆடுதுன்னு பார்த்தா வந்ததுங்களும் சேர்ந்து ஆடுதுங்க அப்படின்னு லட்சுமி முகத்தை திருப்பிட்டு ராகவனை பாக்குறாங்க. வெளியில கிளம்புனதுல இருந்து என்ன நடந்துச்சு? காஃபி கொடுத்து தைலம் தேய்ச்சி விட்டு கால் புடிச்சு விட்டு இந்த புள்ள ஆயா வேலை தான் பாத்துக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு கோமதி சொல்ல, போத நிறுத்துமா அப்படின்னு கத்திக்கிட்டே எழுந்து நிக்கிறாரு ராகவன். கூடவே லட்சுமி எழுந்து நிக்கிறாங்க. இங்க பாருமா, என் தங்கச்சியோட சம்மந்தின்னு பார்த்தா நீங்க இஷ்டத்துக்கு பேசுறீங்க அப்படின்னு ராகவன் கத்த கோமதி திகச்சு போய் பாக்குறாங்க. சின்ன பசங்களோட சேர்ந்து கூத்தடிக்கிறது, அவங்கள மாதிரியே பேசுறது, இதெல்லாம் உங்க வீட்டுக்கு வேணும்னா சரியா வரும், ஆனா அதெல்லாம் எங்க வீட்டுக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு காண்டாமிருகம் கதறிக்கிட்டு இருக்க கோமதியோட முகம் செவந்து போயிடுது. ஏமா கொஞ்சமாவது வயசுக்கு ஏத்த மாதிரி பக்குவமா நடந்துக்க வேண்டாம், அதை விட்டுட்டு கண்டதையும் பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்னு அந்த ஆள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பேசிட்டு இருக்க கோமதி அதிர்ச்சியோட பாக்குறாங்க. எங்க மருமக கிட்ட நாங்க பேசிக்கிறோம், இதுக்கும் உங்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? சும்மா சும்மா எதுக்கு எங்க வீட்டு விஷயத்துல மூக்க நுழைச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு மொத்தமா சேர்த்து வச்சு கத்துறாரு ராகவன். கோமதி ரொம்பவே அதிர்ச்சியோட பாத்துட்டு இருக்காங்க. அப்பா அப்பா என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாரு பாக்யராஜ். மாமா வேண்டாம் மாமா அப்படின்னு மலரும் சொல்லிட்டு இருக்காங்க. மதி கோமதி பக்கத்துல வந்து அவங்க கைய பிடிச்சிக்கிட்டு சாரிங்க அப்படின்னு சொல்ல, கோமதி ரொம்பவே அவமானத்தோட முகம் செவந்து போய்
படக்குன்னு அங்கிருந்து நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. காட்டெருமையும் ரத்த காட்டேரியும் மறுபடியும் உட்காருதுங்க. அவங்க வருத்தப்பட்டு போறாங்க அப்படின்னு மலர் சொல்ல, போகட்டும், நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கிறேன், ரொம்பதான் வாய் அந்த பொம்பளைக்கு அப்படின்னு லட்சுமி பயங்கர எரிச்சலோட சொல்ல, சேன்னு பாக்குறாங்க மதி. பாக்யராஜ் கோமதி போன பக்கம் திரும்பி நடக்க ஆரம்பிக்க, டேய் பாக்யராஜ், நீ எங்கடா போறேன்றாரு ராகவன். இதோ வந்துடுறேன்ப்பா அப்படின்னு அவரு பின்னாடி போறாரு. கோமதி கொஞ்ச தூரம் போயிருக்க, அம்மா அம்மா நில்லுங்கம்மா, அம்மா நில்லுங்கம்மா அப்படின்னு ஓடி வந்து கோமதியோட கையை பிடிச்சிக்கிறாரு பாக்யராஜ். அம்மா ஒரு நிமிஷம் நில்லுங்கம்மான்னு நிறுத்தி வச்சுட்டு, சாரிங்கம்மா, அப்பா ஏதோ கோவத்துல பேசிட்டாரு, நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்கன்றாரு அவரு. கோமதியும் இவ்வளவு தூரம் பேசியிருக்க வேணாம், எப்படியோ தொலைஞ்சு போங்கன்னு விட்டுறலாம், அவங்களுக்கு இதெல்லாம் பார்க்க முடியலன்னா பேசாம வெளியே வந்திருக்கலாம், அவங்களுக்காக அவங்கவுங்க தான் போராடணும், அவங்கவுங்களோட உரிமையை அவங்கவுங்க தான் எடுத்துக்கணுமே தவிர ஸ்பூன் ஃபீடிங்க இன்னொருத்தர் அதை செய்ய முடியாது. கோமதியை ரொம்ப வருத்தத்தோட, பரவாயில்ல பண்றாங்க, விருந்தாளியா வந்தவ தின்னோமா தூங்குனோமான்னு பேசாம இருந்திருக்கணும் அப்படிங்கிற கோமதி பெருமூச்சு விட்டுட்டு அதை விட்டுட்டு, ரொம்ப தான் கருத்து சொல்லிட்டேன் போல, இருக்கட்டும்பா அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிறாங்க. அம்மா அம்மா அம்மாம்மா அம்மாம்மா இருங்கம்மா அப்படின்னு மறுபடியும் அவங்க பக்கத்துல வந்து நிக்கிறாரு பாக்யராஜ். சாரிம்மா அப்படின்னு அவர் சொல்ல, இதோ பாரு, என் பின்னாடி வந்து நீ வேற தேவையில்லாம திட்டு வாங்காத, போப்பா அப்படின்னு கோமதி சொல்ல, இல்லம்மான்னு ஏதோ சொல்ல வர்றாரு. இங்க பாரு, நீ போ, நான் கொஞ்ச நேரம் இங்க எங்கேயாவது உட்காந்துட்டு வரேன், புரிஞ்சுக்கோ அப்படின்னு கோமதி நடக்க ஆரம்பிச்சுட்டு பாக்யராஜ் அங்கேயே நின்னுடுறாரு. பாக்யராஜ் வந்துட்டு இருக்க எதிரில் சுரேஷ் வர்றாரு. சுரேஷ் பாக்யராஜை பார்த்துட்டு அண்ணேன்னு கூப்பிடுறாரு. டேய் இருன்னு பாக்யராஜ் அவரை நிறுத்த, அண்ணே நீ என்ன இங்கே வந்துகிட்டு இருக்கிற அப்படிங்கிறாரு சுரேஷ். நான் இங்கே வர்றது இருக்கட்டும், நீ எங்க போறேன்னு கேட்குறாரு பாக்யராஜ். அப்பா தானே ஃபோன் பண்ணி வர சொன்னாரு, ரொம்ப கோபமா வேற பேசினாரு, ஏதாவது பிரச்சனையான்னு, உனக்கு ஏதாவது தெரியுமான்னு சுரேஷ் கேட்குறாரு. தெரியும்டா சுரேஷ், நீ அந்த பக்கமே போயிடாதடா அப்படின்னு பாக்யராஜ் சொல்ல, ஏன்னு அப்படின்னு சுரேஷ் கேட்குறாரு. அம்மாவும் அப்பாவும் மலருக்கு மாத்தி மாத்தி வேலையை சொல்லிக்கிட்டே இருந்தாங்கடா, அந்த இடத்துலயும் இப்படி வேலை வாங்கணுமான்னு எனக்கும் தோணுச்சு, மலருக்கும் தோணி இருக்கும், ஆனா நாங்க அதை கேட்கல, மதி கேட்டுடுச்சு, அப்பாவும் அம்மாவும் கோவிச்சுக்கிட்டாங்கடா அப்படின்னு பாக்யராஜ் சொல்ல, ஐயோ அவ வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டாளா, எதுக்கு அப்பா அம்மாவை டென்ஷன் ஆக்குறா அப்படிங்கிறாரு சுரேஷ். தப்பா எதுவும் கேட்கலடாங்கிறாரு பாக்யராஜ். உடனே டென்ஷன் அவரு திரும்பிட்டு, தப்போ சரியோ மதி கொஞ்சம் வாயை குறைக்கலாம்ல அவளை அப்படின்னு மேற்கொண்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு சுரேஷ். டேய் 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 சுரேஷ் போகாதடா, அங்க அம்மாவும் அப்பாவும் மதிய பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, நீ அவளை திட்டணும்னு எதிர்பார்ப்பாங்க, ஏற்கனவே உனக்கும் மதிக்கும் அவ்வளவு பொருத்தம், இதுல புதுசா ஒரு பஞ்சாயத்து வேணுமா, போக வேணாண்டா சுரேஷ் அப்படின்னு பாக்யராஜ் சொல்ல, ஏன் வரலன்னா நான் என்ன பதில் சொல்றது அப்படின்னு கேட்குறாரு சுரேஷ். பாக்யராஜ் கொஞ்சம் யோசிச்சுட்டு, ஸ்டேஷன்ல இருந்து ஃபோன் வந்துச்சு, முக்கியமான கேஷ் விஷயமா பேசிட்டு இருந்தேன்னு, ஏதாவது சொல்லி சமாளிடாங்கிறாரு அவரு. சுரேஷ் பயங்கர டென்ஷனா தலைய கழுத்தெல்லாம் தடவிட்டு, ஆனாலும் அப்பா அம்மா கிட்ட மதி எப்படின்னு அப்படி பேசலாங்கிறாரு. டேய் பெருசாலாம் ஒன்றும் மதி பேசலடா, அம்மா அப்பா பத்தி தான் உனக்கு தெரியும்ல, அவங்களுக்கு யார் பதில் சொன்னாலும் பிடிக்காது, டென்ஷன் ஆயிட்டாங்க அப்படின்னு பாக்யராஜ் சொல்ல அழுத்துக்கிட்டு பாக்குறாரு சுரேஷ். டேய் சுரேஷ், நீ இதுல இன்வால்வ் ஆகாத, நீ உள்ள போ, நான் பாத்துக்கிறேங்கிறாரு பாக்யராஜ். இல்லன்னு அது அப்படின்னு அவர் ஆரம்பிக்க, டேய் போடா போ, உங்க கூட போய் இரு அப்படின்னு பாக்யராஜ் சுரேஷை திருப்பி அனுப்பிடுறாரு. பாக்யராஜுக்கு என்ன பண்றதுன்னே புரியல, தலையை தடவிக்கிட்டு அவரும் அப்படியே நிக்கிறாரு. அந்த பக்கம் அதுங்க ரெண்டும் மூஞ்ச தூக்கிட்டு உட்கார்ந்து இருக்குதுங்க. வந்தவங்களை வேற காயப்படுத்தி அனுப்பிட்டாங்க, இவங்க கோச்சிட்டு போயிருக்காங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நிக்கிறாரு. சரி இவங்க தான் தனியா இருக்கணும்னு சொல்லிட்டாங்களே, கொஞ்ச நேரம் இருக்கட்டும்னு திருப்பி அவங்க அம்மா அப்பா இருக்க இடத்துக்கு போறாரு பாக்யராஜ். கதிர் கார்ல உட்கார்ந்துருக்க அவரோட மொபைல் ரிங் ஆகுது. இப்படி நெளிஞ்சு அப்படி நெளிஞ்சு மொபைல் எடுத்து ஆன் பண்ணி ஹலோங்கிறாரு. ஹலோ கதிர் அப்படின்னு ராஜி கூப்பிட, சொல்லு ராஜிங்கிறாரு அவரு. என்னதான் கதிர் பண்ற அப்படின்னு ராஜி கேட்க, நான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேங்கிறாரு அவரு. எத்தனை தடவை நான் உனக்கு ஃபோன் பண்ணேன், வெயிட்டிங்னே போச்சு, நீ எடுத்து பேசவும் இல்லை, திரும்ப கூப்பிடவும் மாட்டேங்கிற அப்படின்னு ராஜி கேட்க, கஸ்டமர் கிட்ட பேசிட்டு இருந்தேன்றாரு கதிர். ராஜிக்கு பயங்கர கடுப்பாகுது, இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு, பேசி முடிச்சுட்டு கூப்பிட்டுருக்கணும் இல்லைன்றாங்க. அப்புறம் நான் பிஸி ஆயிட்டேன் ராஜி, என்ன விஷயம்னு சொல்லுங்கிறாரு அவரு. சரி இப்ப நீ எங்க இருக்கன்னு கேக்குறாங்க ராஜி. அதான் நான் சொன்னேன்ல வண்டி ஓட்டிட்டு இருக்கேன்னு அப்படின்னு கதிர் சொல்ல, அது தெரியும், எங்க வண்டி ஓட்டுறேன்னு ராஜி கேக்குறாங்க. ரோட்ல தான் வண்டி ஓட்டுவாங்க அப்படின்னு கதிரும் சாமர்த்தியமா பொய் சொல்றதுல இருந்து தப்பிச்சுக்கிட்டு இருக்காரு.
சலிப்படைகிற ராஜி. சோ பின்ன வீட்லயா ஓட்டுவாங்க? கிண்டல் பண்ணாம நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு அப்படின்னு ராஜி கேட்க, வீட்ல இருந்து டிராவல்ஸ்க்கு போயிட்டு இருக்கேன்றாரு கதிர். குன்னக்குடியிலயா இருக்க அப்படின்னு ராஜி கேட்க, என்ன கேள்வி கேட்குற? நம்ம வீடு டிராவல்ஸ் எல்லாமே குன்னக்குடியில தானே இருக்குன்னு கேட்குறாரு கதிர். நீ என்ன பண்றன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது கதிர். நீ சொல்றது ஒன்று செய்யறது ஒன்றா இருக்கு அப்படின்னு ராஜி சொல்ல, நான் நிஜமாவே வண்டி தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் ராஜி. வேணும்னா ஹாரன் அடிச்சு காட்டட்டுமான்னு கேட்குறாரு அவரு. ஹாரன்லாம் ஒன்றும் அடிக்க வேண்டாம், நீ முதல்ல வீடியோ கால் வா அப்படின்னு ராஜி சொல்ல, எதுக்கு வீடியோ கால்னு கேட்குறாரு கதிர். எந்த ஊர்ல இருக்கன்னு நான் தெரிஞ்சுக்கணுங்கிறாங்க ராஜி. சோ அப்படின்னு சலிச்சுக்கிற கதிர், நான் நம்ம ஊர்ல தான் இருக்கேன் அப்படின்னு கொஞ்சம் டென்ஷனை காட்டுறாரு. சரி அப்ப வீடியோ கால் வா அப்படின்னு ராஜி சொல்ல, வண்டி ஓட்டும் போது வீடியோ கால்லாம் பண்ண முடியாது ராஜி அப்படின்றாரு கதிர். வண்டியை ஓரமா நிறுத்திட்டு எனக்கு வீடியோ கால் பண்றியா அப்படின்னு ராஜி கேட்க, ராஜி என்ன பிரச்சனை உனக்கு அப்படிங்கிறாரு கதிர். இப்போ நீ வீடியோ கால் பண்ணுன்னு சொன்ன அப்படின்னு ராஜி சொல்ல, நான் அப்புறமா பண்றேங்கிறாரு கதிர். இப்போ பண்ணுனா உனக்கு என்னன்னு ராஜி கேட்க, நான் அவசரமா போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கதிரை கொஞ்சம் கோவமா சொல்றாரு. என்ன அவசரங்கிறாங்க ராஜி. இங்க பாரு, ரோடு ரொம்ப டிராஃபிக்கா இருக்கு, போன் பேசினா என்னால வண்டியெல்லாம் ஓட்ட முடியாது, நான் போனை வைக்கிறேன் வை அப்படின்னு கதிர் சொல்ல, கதிர் ப்ளீஸ் நான் சொல்றத கேளு அப்படின்னு ராஜி சொல்லிட்டு இருக்க, நான் அப்புறமா கூப்பிடுறேன் சொன்னா கேளு வையே அப்படின்னு போனை வைக்கிறாரு கதிர். கதிர் அப்படின்னு கூப்பிட்டு டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க ராஜி. கதிரும் டென்ஷனோட தலையில கைய வச்சுட்டு ஓட்டிட்டு இருக்காரு. சாரி ராஜி, உங்ககிட்ட பொய்யே சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன், ஆனா எனக்கு வேற வழி தெரியல, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே காரை ஓட்டுறாரு. மீனா அங்க ஒரு பக்கம், ஏய் பாப்பா சிரி அப்படின்னு ஒரு வீலில் உட்கார வச்சுட்டு அந்த குழந்தைய ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. ராஜி டென்ஷனோட ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிறாங்க. ராஜி உட்காந்துருக்கத பார்க்குற மீனா, ஏய் ஒரு நிமிஷம் அப்படின்னு ராஜி கிட்ட வர்றாங்க. ராஜியோட தோலை தொட்டு திரும்ப ராஜி திரும்புறாங்க. கதிர்கிட்ட பேசுனியான்னு கேட்குறாங்க. பேசுனேங்க்கா, அவன் கண்டபடி பொய் சொல்கிறான், ஏன் தான் அவன்கிட்ட பேசணுமோன்னு இருக்கு அப்படிங்கிறாங்க ராஜி. தேவையில்லாம மனசை போட்டு கொழுப்பிக்காத ராஜி, நாம எல்லாத்தையும் வீட்டுக்கு போய் பாத்துக்கலான்றாங்க மீனா. யோசிக்காத, வெக்கேஷனை என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கிட்டு போயிடுறாங்க. ஆனா ராஜி பயங்கர அப்செட்ல அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. மறுபடி கூப்பிடலாமான்னு நினைக்கிறவங்க வேண்டான்னு கம்முன்னு உட்கார்ந்துக்கிறாங்க. இன்னொரு இடத்துல கோமதி பயங்கர அப்செட்டாக உட்காந்துருக்காங்க. அப்போ மீனா லொக்கேஷன் ஷேர் பண்ணதுனால செந்தில் அவங்கள பார்க்க அங்கே வந்திருக்காரு. அவர் பாட்டுக்கு உள்ளர நடந்துட்டு போக கோமதி நிமிர்ந்து பார்க்குறாங்க. செந்தில்னு பார்த்துட்டு, டேய் செந்தில்னு கூப்பிட அம்மான்னு திரும்பி வர்றாரு அவரு. அம்மா அப்படின்னு வேகமாக வந்து கையை பிடிச்சிக்கிறாரு. நீ என்னடா இங்க பண்ற அப்படின்னு கோமதி கேட்க, அம்மா அம்மா அப்படின்னு அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு, மீனா உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா அப்படின்னு செந்தில் கேட்க, இல்லையே எதுவும் சொல்லலையே, ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படின்னு கோமதி இன்னும் கொஞ்சம் பதட்டமாக கேட்குறாங்க. பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அது பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னேன், நானும் இங்கே வந்துட்டு போறேன்னு, அதுதான் அப்படிங்கிறாரு செந்தில். எதுக்கு அப்படின்னு கோமதி சிரிச்சுக்கிட்டே கேட்க, அது மீனாவையும் உன்னையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணேம்மா அப்படிங்கிறாரு செந்தில். யார? என்ன? என்னைய மிஸ் பண்ண நீ? மீனாவை தானேடா? ஏய் அவளை மிஸ் பண்ணி தானே நீங்க வந்திருக்க அப்படின்னு கோமதி கேட்க, அம்மா சும்மா இருமா அப்படின்னு வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்காரு செந்தில். சண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு இருப்ப, இப்ப அவ இல்லாம உன்னால இருக்க முடியலையாக்கும், அவ எப்படிடா என்கிட்ட சொல்லாம விட்டா நீ வர்றேங்கிறத அப்படின்னு கோமதி கேட்க, அது அவளே நான் வர்றேங்கிறத நம்பி இருக்க மாட்டா, அதனாலதான். எங்கம்மா ராஜி மீனா யாரையும் காணோம் அப்படின்னு செந்தில் கேட்க, உள்ளர்தான் இருக்காங்க, சுத்தி பாக்குறாங்கன்றாங்க கோமதி. அப்படின்னு தலையாட்டுறவரு, ஆமா நீ என்னம்மா இங்க தனியா உட்கார்ந்துட்டு இருக்கிற அப்படின்னு கேட்க, கோமதிக்கு டக்குன்னு கொஞ்சம் முன்னாடி நடந்தது ஞாபகம் வருது. அது அது ஒன்னும் இல்லடாங்கிறாங்க. என்னாச்சுமா, ஏன் ஒரு மாதிரியா பேசுறேன்னு அவர் கேட்க, ஐயோ பையன் எங்க கண்டுபிடிச்சிருவான்றோ தவிப்புல, ஐய அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன், சும்மா தான் உட்கார்ந்துருந்தேன் அப்படிங்கிறாங்க கோமதி. இல்லையே, என்கிட்ட எதையோ மறைக்கிற மாதிரியே தெரியுதேங்கிறாரு செந்தில். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லடா, சும்மா தான்டா அப்படின்றாங்க கோமதி. என்னன்னு சொல்லுமா அப்படின்னு செந்தில் அழுத்தி கேட்க, இல்ல மீனாவோட அத்தையும் மாமாவும் அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவங்க மருமகளை வேலை வாங்கிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு கோமதி சொல்ல, சரி அடுத்தது என்னன்ற மாதிரி பாக்குறாரு அவரு. இங்க வந்து எதுக்கு வேலை வாங்குறீங்க, உடம்புக்கு முடியலன்னா வீட்லயே இருந்திருக்க வேண்டியது தானேன்னு நான் கேட்டேன்டா அப்படின்னு கோமதி சொல்ல, சரிங்கிறாரு அவரு. நான் தேவையில்லாம கேட்டுட்டேன், வாயை மூடிக்கிட்டு இருந்திருக்கணும், மனசு கேட்காம கேட்டுட்டேன்டா, அதுக்கு மீனாவோட மாமா அப்படி கோவிச்சுக்கிட்டாருடா, இந்தாம்மா
எங்க வீட்டு விஷயத்துல நீ தலையிடாத, உன் வேலையை மட்டும் பாரு, அப்படி இப்படின்னு ஏதேதோ சொல்லிட்டாருடா அப்படின்னு கோமதி சொல்ல சொல்ல ஷார்ப்பா பார்த்துக்கிட்டு கேட்டுட்டு இருந்த செந்தில் அப்படியே கோவம் ஆயிட்டு இருக்காரு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டாரா, அதுதான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அதுதான் தனியா வந்து உட்கார்ந்துட்டேன் அப்படின்னு கோமதி இதுவரையிலும் கேட்க ஆள் இல்லாதனால அப்படியே உட்கார்ந்துருந்தவங்க அப்படின்னு ஆதரவான ஆறுதலான நெருக்கமான ஒரு ஆள் கிடைச்சதும் எல்லாத்தையும் சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே செந்திலும் பதச்சு போய் அம்மா அழாதமாங்கிறாரு. இல்லடா, நான் பேசாம வாயை மூடிக்கிட்டு என் வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்திருக்கணும், வந்ததுல இருந்து நான் ரொம்ப பேசிட்டேன் போல இருக்குடா அப்படின்னு இப்பதான் கோமதி தான் பேசினதையே உணர்றாங்க. உடனே செந்திலும் கோவமா, நீ ஒரு அக்கறையில தாமா பேசியிருப்ப, அதுக்காக அப்படிலாம் பேசுவாங்களா என்ன, நீ எதுக்குமா கண்டவங்க கிட்ட எல்லாம் பேச்சு வாங்கணும், நான் போய் என்னன்னு கேட்குறேன் அவங்கள அப்படின்னு பயங்கரமா கோவப்படுறாரு. கோமதி, டேய் வேணாண்டா, உங்க அம்மாவோட வாய் கொழுப்புக்கு நீ எப்படி போய் அடுத்தவங்க கிட்ட கேட்ப அப்படின்னு கோமதி சொல்ல, அம்மா அப்படிங்கிறாரு அவரு. அவங்க மருமகளை அவங்க என்னமோ சொல்லிட்டு போகட்டும், நான் அமைதியா இருந்திருக்கணும்ல எதையும் கேட்காம அப்படின்ற கோமதி மூக்க உறிஞ்சிக்கிட்டு, அந்த புள்ள எப்படி தெரியுமாடா, நம்ம மீனா ராஜி மாதிரி என் கூட நல்லா பழகிட்டாடா, ஒரு அன்புல நான் பேசிட்டேன்டா, ஏன் தப்புதான்டா அப்படின்னு கோமதி கண்ணீர் விட்டு கலங்கிக்கிட்டு இருக்க செந்தில் என்ன செய்யறதுன்னு பார்த்துட்டு இருக்காரு. அப்போ மலர் அந்த பக்கமா தேடி வர்றவங்க இவங்க 2 பேர் நிக்கிறதையும் பாக்குறாங்க. அப்போ செந்தில் அழாதம்மா அப்படின்னு கோமதி கையை தட்டி ஆறுதல் சொல்றாரு. அதை பாக்குற மலர் நேரா அவங்க கிட்ட வந்து அம்மான்னு கூப்பிடுறாங்க. உடனே அழுதுட்டு இருந்த கோமதி கண்ணை தொடச்சிட்டு திரும்பி சிரிக்கிறாங்க. வா மலரு, இவன் தான் செந்தில், என் பையன், மீனாவோட புருஷன், மீனாவை பார்க்காம இருக்க முடியலையா, அதான் வந்திருக்கான்னு சமாளித்து சொல்லிட்டு கண்ணீரை துடைக்கிறதுக்கு அந்த பக்கம் திரும்புகிறாங்க. நல்லா இருக்கீங்களான்னு அப்படின்னு மலர் கேட்க கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன்றாரு செந்தில். டேய், இவ மீனா மாமாவோட மூத்த மருமக மலரு, நான் சொன்னேன்ல அப்படின்னு கோமதி சொல்ல, அது எதையும் கவனிக்கிற மனநிலையில செந்தில் இல்ல. செந்தில் மட்டும் இல்ல, யாரா இருந்தாலும் அப்படிதான் இருப்பாங்க. சரி அம்மா சொல்றாங்களேன்னு வேற வழி இல்லாம ஆமா ஆமான்ற மாதிரி தலையாட்டுறாரு அவரு. மலர் ரொம்ப வருத்தத்தோட கோமதியோட கையை பிடிச்சிக்கிட்டு சாரிம்மா அப்படின்னு சொல்ல, நீ எதுக்குமா எனக்கு சாரி எல்லாம் சொல்ற, விடு பரவாயில்லன்றாங்க கோமதி. இல்லங்கம்மா, அப்படி பேசி இருக்க கூடாது அப்படின்னு மலர் சொல்ல, ஏன் வாயும் சும்மா இல்லையே அப்படின்னு எங்கேயோ பார்த்துக்கிட்டு சொல்றாங்க கோமதி. எனக்கு சப்போர்ட் பண்ண போய் நீங்க திட்டு வாங்கிட்டீங்களே அப்படின்னு மலர் சொல்ல, அன்னைக்கே மீனா சொன்னா உங்க வீட்டுல தங்க வேண்டாம், ஹோட்டல்ல தங்கலாம்னு. நான் தான் கேட்கல, சொந்தத்துக்கு கொடி பிடிக்கலான்னு நான் இங்க வந்ததுக்கெல்லாம் சேர்த்து உங்க மாமா நல்லா கொடுத்துட்டாரு அப்படின்னு கோமதி சொல்ல, மலருக்கும் என்ன ஆறுதல் சொல்றதுன்னு தெரியல. ஏன் மலரு, நான் ஏதாவது தப்பா பேசுனேன்றாங்க கோமதி. புருஷனும் பொண்டாட்டியும் ஓவரா பண்றாங்க, அதை சொன்னதுக்கு அம்புட்டு கோபம் வருது அவருக்கு. நான் எதுக்கு மலரு அவர் பேச்சு கேட்டுக்கிட்டு இருக்கணும், இதோ பாரு என் மகனும் வந்துட்டான், வந்த வேலையும் முடிஞ்சிருச்சு, நாங்க இன்னைக்கு சாயந்தரமே ஊருக்கு கிளம்புறோன்றாங்க கோமதி. ஐயோ அம்மா, நீங்க கிளம்பெல்லாம் வேண்டாம், மாமா பண்ணினது பெரிய தப்பு, அவர் சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு கையெடுத்து கும்பிடுறாங்க மலர். ஏய் என்னம்மா, நீ மன்னிப்பு கேட்கணும், நான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், ஆனா பொசுக்குன்னு அவர் அப்படி பேசி இருக்க கூடாதுல்ல அப்படின்னு கோமதி அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியாம தவிக்கிறாங்க. கத்தி எடுத்து சொருகிற மாதிரி அவர் பேசிட்டாரு அப்படின்னு கோமதி கண்ணீரை கட்டுப்படுத்த திண்டாடிக்கிட்டு இருக்க, அம்மா சாயந்தரம் வரைக்கும்லாம் வெயிட் பண்ண வேணாம், ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க வேண்டாம், நாம உடனே கிளம்புவோம் வாமா அப்படின்னு கோமதியோட கையை பிடிச்சு கூப்பிடுறாரு செந்தில். ஐயோ அண்ணே, அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்றாங்க மலர். ஏங்க, மரியாதை இல்லாத இடத்துல எப்படிங்க இருக்க முடியும், மா வாமா நீ வா போலாம் அப்படின்னு மறுபடியும் கையை பிடிக்கிறாரு. ஐயோ இல்லைங்க அப்படின்னு தவிக்கிறாங்க மலர். மரியாதைலாம் கொடுக்காம இல்லடா, வந்ததுல இருந்து நல்லா தான் கவனிச்சுக்கிட்டாங்க, இன்னைக்கு தான் என்னமோ தெரியல நேரம் சரியில்லை அப்படி பேசிட்டாங்கன்றாங்க கோமதி. பேசிட்டாங்க இல்லம்மா, அதுக்கப்புறம் நாம இங்க இருக்க வேண்டாம், வா நாம கிளம்புவோன்னு மறுபடியும் கையை பிடிக்கிறாரு. ஐயோ அண்ணே அண்ணே ப்ளீஸ் அண்ணே அப்படின்னு மலர் தடுத்துட்டு இருக்க. அம்மா நறுக்குன்னு 4 கேள்வி கேட்டுட்டு தான் கிளம்பணும், நீ வாமா அப்படின்னு அவங்க கையை பிடிச்சி இழுக்க. டேங்கிறாங்க கோமதி, நாம ஒன்று வக்கு இல்லாமல் அவங்க வீட்டில் வந்து தங்கலையே, அப்படியே இருந்தாலும் ஒருத்தங்களை மரியாதை குறைவா நடத்துறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாதுமா அப்படின்னு கொந்தளிக்கிறாரு செந்தில். டேய் இல்லடா, அப்படி இல்லடா, வந்த இடத்துல சண்டை போட்டு கிளம்ப வேணாண்டா, சாயங்காலம் வீட்டுக்கு போனதும் சொல்லிட்டு கிளம்பிடலாண்டா, ஆனா கிளம்புற வரைக்கும் நான் வாயே திறக்க மாட்டேன், திறந்தா நீ என்னன்னு கேளு அப்படின்னு கோமதி சொல்ல. அம்மா அதெல்லாம் ஒன்றும் வேணாமா, நம்ம இப்பவே சொல்லிட்டு இப்பவே கிளம்புறோங்கிறாரு செந்தில். அண்ணா வேண்டாண்ணா,
இவங்கள ஹர்ட் பண்ணதுக்கு நான் உங்ககிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க கிளம்பலாம் வேண்டாண்ணா, அப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு மலர் சொல்ல, அது வரலும் மலரை நிமிந்து கூட பார்க்காம திரும்பி கூட பார்க்காம நின்றுட்டு இருந்த செந்தில் இப்ப பாக்குறாரு. சண்டை வேணாண்டா செந்தில், அதுக்கும் இந்த பிள்ளைய தான் எல்லாரும் திட்டுவாங்கடா அப்படின்னு சொல்ல மலரும் ஆமாண்ணான்னு பரிதாபமா பாக்குறாங்க. மலரு நீ போமா, உன்னை தேட போறாங்க அப்படின்னு கோமதி சொல்ல மலர் ரொம்ப சங்கடத்தோட அங்கேயே நின்றுருக்காங்க. நாங்க அப்படிலாம் ஒன்றும் கிளம்ப மாட்டோம், நீ போ, நாங்க வர்றோன்றாங்க கோமதி. போடா, உன்னை தேடுவாங்கல்ல போ அப்படின்னு கோமதி மலரை மனசே இல்லாம அனுப்பி வைக்கிறாங்க. செந்தில் கொஞ்சமும் கோவம் குறையாம நின்றுட்டு இருக்காரு. டேய் விட்டுடான்னு கோமதி சொல்ல, மா அவங்க உன்னை திட்டும் போது மீனா எதுவுமே சொல்லலையா அப்படின்னு செந்தில் கத்த, அவ அங்க இல்லையேடா, அவளுக்கு எதுவும் தெரியாது. ஏண்டா தெரிஞ்சா அவ சும்மா இருப்பாளா, தையா தக்கான்னு ஆட மாட்டாவ அப்படின்றாங்க கோமதி. எனக்கு அப்படியே அம்புட்டு ஆத்திரம் வருது, அவங்கள பார்த்து நல்லா கேட்கணும்னு இருக்குதுமா அப்படின்னு எழுந்திருக்க போறாரு. டேய் செந்தில் செந்தில் விட்டுடுடா வேணாண்டாங்கிறாங்க கோமதி. சண்டை எதுவும் வேணாண்டா, இத பாரு நீ மீனாவை பார்க்க தானே வந்த, நீ அவளை பார்த்துட்டு கிளம்புங்கிறாங்க கோமதி. கிளம்புன்னா சாயங்காலம் எல்லாரும் சேர்ந்து போலான்னு தானே சொன்ன அப்படின்னு செந்தில் கேட்க, அது அப்ப இருந்த கோவத்துல சொன்னது, அப்படி கிளம்புனா நல்லா இருக்காதுடாங்கிறாங்க கோமதி. ஏங்க கோமதி, நீங்க பேசுனதும் தப்பு தான், அதுக்கு அவங்க பேசுனது ரொம்ப ரொம்ப தப்பு தான். டக்குன்னு கிளம்புறத விட்டுட்டு அதுக்கு ஒரு சப்பக்கட்டு கட்டுறீங்க. அம்மா அதுக்குள்ளேயே உன் கோபம் குறைஞ்சிருச்சு, மதிக்காதவங்க வீட்டில் போய் இருக்க போறியாம்மா நீ அப்படின்னு செந்தில் கத்துறாரு. இல்லடா, வந்ததுல இருந்து மரியாதையா தான் நடத்துனாங்க, இன்னைக்கு தான் ஏதோ ஆகி போச்சு அப்படின்னு கோமதி சொல்ல செந்தில் பயங்கர டென்ஷனோட, ஆமா என்ன மட்டும் சமாளிச்சுடு அப்படின்னு கோவமா முகத்தை திருப்பிக்கிறாரு. விட்ரா விட்ரா, சரி விட்ரா, ஷோ அப்பா இவன் வேற அப்படின்னு கோமதி வேறு பக்கம் திரும்ப அங்க மீனாவும் ராஜியும் வந்துட்டு இருக்காங்க. ராஜியை சமாதானம் பண்ணி மீனா கூட்டிட்டு வர்றாங்க போல இருக்கு. டேய் மீனா வர்றாடா, டேய் அவகிட்ட எதையும் சொல்லி வச்சிடாத, அப்புறம் அவ போய் சண்டை போடுவா, அது அதுக்கப்புறம் அவங்க அம்மா வீட்டுக்கும் மாமா வீட்டுக்குமான பிரச்சனையா மாறிடும்டா. வந்ததுல இருந்தவங்க நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க, இன்னைக்கு தான் ஏதோ இப்படி நடந்துருச்சு, என் வாயில வாஸ்து சரியில்லை, நீ அமைதியாயிரு, நல்ல புள்ளல்ல, சொன்னா கேளு அப்படின்னு செந்தில கூல் டவுன் பண்றாங்க கோமதி. நடந்து வந்துட்டு இருக்க மீனாவும் ராஜியும் கொஞ்சம் பக்கமா வந்ததும் கோமதியையும் செந்திலையும் பார்த்துடுறாங்க. உடனே ஒரு புது உற்சாகத்தோட ரெண்டு பேரும் நடந்து வர்றாங்க. எப்படி இருக்கீங்க மாமான்னு கேட்குறாங்க ராஜி. வரமாட்டீங்கன்னு நினச்சேன், வந்துட்டீங்களே, பரவாயில்லையே, எப்பங்க வந்தீங்க அப்படின்னு மீனா ஆர்வத்தோட செந்தில் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மலர் அக்கா தான் நீங்கள் வந்துட்டீங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு மீனா சொல்ல செந்தில் படக்குன்னு எழுந்து நின்று, உன் மாமா என்ன நினச்சிக்கிட்டு இருக்காரு மீனா, அவர் என்ன பெரிய இவரா அப்படின்னு கத்த, ஐயோ என்னங்க அப்படின்னு மீனா சுற்றி முற்றி பார்க்குறாங்க. எதுக்கு எங்கள் அம்மாவை திட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு செந்தில் கத்த, என்னது என்ன அப்படின்னு மீனாவும் பதட்டமா கேட்க, ஐயோ என்ன இவன் அப்படின்னு கோமதியும் பதறிக்கிட்டு எழுந்து நிற்கிறாங்க. டேய் இப்போ தானேடா உங்ககிட்ட எதையும் சொல்லாதன்னு சொன்னேன், அதுக்குள்ள வாயை திறந்துட்டியா உன்ன அப்படின்னு கோமதி மிரட்டிட்டு மீனா பக்கம் திரும்புறாங்க. ஏன் மாமா அத்தையை திட்டினாரா அப்படின்னு மீனா கேட்க செந்தில் மீனாவை முறைச்சிக்கிட்டே நிற்கிறாரு. அத்தை ராகவன் மாமா உங்களை திட்டினாரா அப்படின்னு மீனா கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்றாங்க கோமதி. அம்மா நீ ஏம்மா மறைக்கிற, இந்த அம்மா நீ உன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியது தானே, எதுக்கு எங்கள் வீட்டு விஷயத்தில் தலையிடுறேன்னு அப்படின்னு கேட்டிருக்காரு அப்படின்னு செந்தில் சொல்ல, ஐயோ வேணாண்டா வேணாண்டா அப்படின்னு மெல்லிசா மன்றாடிக்கிட்டு இருக்காங்க கோமதி. அம்மா தனியாக வந்து உட்காந்து அழுதுட்டு இருந்திருக்காங்க. ஏன் மீனா, உனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் வெக்கேஷனை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு செந்தில் கத்த மீனா அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ ஏண்டா செந்தில் இப்படி பண்ற, உன்னை அமைதியா தானே இருக்க சொன்னேன், உங்ககிட்ட சொன்னது தப்பா போச்சுடா அப்படிங்கிற மாதிரி கோமதி பார்க்க ராஜியும் அதிர்ச்சியோட பார்க்குறாங்க. மீனா அழுத்தமா கண்ணு மூடி திறந்துட்டு, அத்தை அவங்க சொல்றதெல்லாம் உண்மையானு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க வழக்கம் போல மலர் வேலை வாங்கிட்டு இருந்தாங்க, நான் தான் வாய் சும்மா இல்லாம கேட்டுட்டேன், ஏன் தப்பு தான் அப்படின்னு கோமதி சொல்ல, நீங்க சொன்னதை விடுங்கத்த, மாமா என்ன சொன்னாருன்னு மீனா கேக்குறாங்க. ஏய் நான் தான் சொன்னேன்ல அவர் என்னெல்லாம் சொன்னாருன்னு திரும்ப கேட்டுக்கிட்டு அப்படிங்கிறாரு செந்தில். உடனே மீனாவும் கோபமாகி, எல்லார்கிட்டையும் பேசுற மாதிரி உங்ககிட்டையும் பேசுவாரு அவரு, கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரோ, நான் போய் கேட்குறேன் அவரை அப்படின்னு மீனா திரும்புறாங்க. ஏய் கொஞ்சம் அமைதியா இருடி அப்படின்னு கோமதி சொல்ல, இல்லை அத்தை நான் கேட்பேன்,
என் அத்தைய இப்படி பேசலாமா அவரு? நான் போய் கேட்குறேன்னு மீனா வேகமாக திரும்புகிறாங்க. ஏய் ஏய் அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்துக்கிறவங்க, இவனை கூட சமாதானப்படுத்திடலாம் போல இருக்கு. உன்னை சமாதானப்படுத்த முடியலையே, சும்மா இருடி போடி, இதுக்கு தான் நான் சென்னைக்கே வந்திருக்க கூடாது அப்படின்னு வேற சீனை கிரியேட் பண்றாங்க கோமதி. அத்தை என்ன பேசிட்டு இருக்கிறீங்க, நான் போய் கேட்குறேன் அப்படின்னு மீனா மறுபடியும் திரும்ப ஏய் 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 வேணாண்டி அப்படின்னு கையை பிடிக்கிறாங்க கோமதி. அத்தை விடுங்க என் கையை, நான் போய் கேட்டே தீருவேன் அப்படின்னு மீனா வேகமாக நடக்கிறாங்க. ஏய் ஏய் நில்லுடி நில்லுடி ஐயோ அப்படின்னு கத்திக்கிட்டே பின்னாடியே கோமதி வர மீனா வேகமாக நடக்க அவங்க கூட ராஜியும் அவங்களுக்கு பின்னாடி செந்திலும் போகிறாங்க. லாஸ்ட்டாக கோமதி போடுறாங்க. இங்கே ராகவனும் மிஸ்ஸஸ் ராகவனும் குட்டையில் படுத்த எரும மாடு மாதிரி அப்படியே உட்காந்துருக்காங்க. மலர் அங்கே வந்து நிற்க, முதல்ல இவன் போனான், அப்புறம் நீ எங்கே போன, அந்த அம்மாவை சமாதானப்படுத்தவா அப்படின்னு லட்சுமி கேட்க, அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்க்க போனேன் அப்படிங்கிற மலர் மீனாவோட ஹஸ்பண்ட் வந்திருக்காருன்றாங்க. அதுக்குள்ளே ஃபோனை போட்டு வர சொல்லிட்டாங்களா அப்படின்னு லட்சுமி கேட்க, இல்லை அவராக தான் மீனாவை பார்க்க வந்திருக்காரு அப்படின்னு மலர் சொல்ல, எல்லாரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. மலர் மெதுவாக பாக்யராஜ் பக்கத்தில் வந்து அவங்க பையன் ரொம்ப கோபமாக இருக்காரு, எங்கள் அம்மாவை எப்படி திட்டலான்னு இப்போவே போய் கேட்குறேன்னு சொல்கிறாரு, உடனே கிளம்பிடலான்னு வேற சொல்கிறாரு, கோமதி அம்மாவும் சாயங்காலமே கிளம்பிடலான்னு சொன்னாங்க அப்படின்னு மலர் சொல்ல, நான் போய் பார்த்துட்டு வரேன்னு உள்ளர திரும்புறாரு பாக்யராஜ். இதுங்க ரெண்டும் பண்றதால நாடகம் செம்மையா போயிட்டு இருக்கு. அவரு 2 எட்டு போக, பாக்யராஜ் நீ எதுக்குடா போற அப்படின்னு ராகவன் கேட்க, உள்ளர்தான் எங்கேயாவது இருப்பாங்கப்பா அப்படின்னு அவரு சொல்றாரு. அவனை ஃபோன் பண்ணி வர சொன்னனே இன்னும் ஏன் வரலன்னு ராகவன் கத்துறாரு. ஸ்டேஷன்ல இருந்து ஏதோ முக்கியமான கால் வரும்னு சொன்னான்ப்பா, வந்துருச்சு போல, பேசிட்டு இருப்பானா இருக்கும் அப்படின்னு பாக்யராஜ் சொல்றாரு. நீ என்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்தியோ அன்னையில இருந்தே ஒரே பிரச்சனை தாங்கிறாங்க மதிய பார்த்து லட்சுமி. ஐயோ இவங்க வேற புது பிரச்சனையை உருவாக்கிடுவாங்க போல இருக்கே அப்படின்னு மலர் தவிப்பா பாக்யராஜ பார்த்துட்டு மதி என்ன பண்ணான்னு கேக்குறாங்க. வாயை வச்சுக்கிட்டு அமைதியா இருக்கணும், பட்டு பட்டுன்னு பெரியவங்களை மரியாதை இல்லாம பேசினா யாரையும் மதிக்காம நடந்துக்கிறது உங்க வீட்டுல வேணும்னா அது பழக்கமா இருக்கலாம், ஆனா அது இங்க அப்படி இல்லை அப்படின்னு ராகவன் கத்திக்கிட்டு இருக்க மதி அமைதியா நின்றுட்டு இருக்காங்க. மலர் மெதுவா மதிக்கிட்டு வந்து, மதி நீ போய் ராகவி கூட இருன்றாங்க. மதி எரிச்சலோட அவங்க 2 பேரையும் முறைச்சிட்டு இருக்க, மதி போ மதி போ அப்படின்னு மலர் அவங்கள திருப்பி உள்ளர அனுப்பி விட்டுடுறாங்க. அவ இவளுக்கு சப்போர்ட்டுக்கு வந்தால, பதிலுக்கு இவ அவளை காப்பாத்துறாளாம். வெள்ளங்கிடும் மருமகள்ங்க கூட்டணி அப்படின்னு லட்சுமி நீட்டி முழக்கிக்கிட்டு இருக்காங்க. மலர் ரொம்ப சங்கடத்தோட போயிட்டு இருக்க மதிய பாக்குறாங்க. மதி வெடுக்குன்னு கோவத்தோட நடந்து வந்து அங்க ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துக்கிறாங்க. ஒரு குடம் பாலுக்கு ஒரு துளி விஷம் போதும்பாங்க, அது மாதிரி மொத்த குடும்பத்தோட சந்தோஷத்தை கெடுக்க இதுங்க 2மே போதும். சுரேஷ் ஸ்ருதி கிட்ட வந்து, ஸ்ருதி நீ பாப்பா கூட விளையாடு, அவளை பார்த்துக்க, நான் வந்துடுறேன் அப்படிங்கிறாரு. எல்லாரும் ஆளுக்கு ஒரு டைரெக்ஷன்ல போங்க, பேர் மட்டும் ஃபேமிலி ட்ரிப்பு அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ஏய் ஒரு 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன் அப்படின்னு சுரேஷ் போறாரு. ராகவியை ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஸ்ருதி. அப்படியே அங்கே இங்கேன்னு பார்த்துட்டு வர்ற சுரேஷ் ஒரு தூரத்தில் உட்காந்துருக்க மதியை பார்த்துட்டு அப்படியே நின்றுடுறாரு. கண்டுக்காம போலாமான்னு 2 எட்டு போறவரு திரும்பி வந்து நின்று அதே இடத்துல நின்று பார்க்குறாரு. மதி கோவமா ஆத்தாமையுமா எங்கேயோ பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. சரி பக்கத்தில் போலான்னு துணிஞ்சு சப்போர்ட்டுக்கு 2 பாக்கெட்டுக்குள்ளேயும் கையை விட்டுட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்த்துக்கிட்டே மதிக்கிட்ட வந்து நிற்கிறாரு. மதி நிமிந்து கூட பார்க்கல. நீ சும்மாவே இருக்க மாட்டியா, எதுக்கு தேவையில்லாம எங்க அப்பா அம்மாவுக்கெல்லாம் கிளாஸ் எடுத்த அப்படின்னு சுரேஷ் கேட்க, நீ மட்டும் என்ன வித்தியாசமாவா இருக்க போற, அதே குட்டையில ஊர்ன மட்டை தானே அப்படின்னு ஒரு பார்வை பார்த்துட்டு திருப்பிக்கிறாங்க மதி. அவங்கெல்லாம் அப்படிதான், அவங்களெல்லாம் எதிர்த்தெல்லாம் கேள்வி கேட்க கூடாது, அவங்க வேலை சொல்றதுல அன்னைக்கே பிரச்சனை இல்லாதப்போ உனக்கு என்ன வந்துச்சு, சும்மா ஏதாவது பேசிட்டு அப்புறம் திட்டாங்கன்னு இப்படி வருத்தப்பட்டுக்கிட்டு வந்து உட்காந்துடுற, இதே வேலையா போச்சு உனக்கு. சரி அவங்க கிட்ட தேவையில்லாம பேசினதுக்கு சாரி கேட்டியா அப்படின்னு சுரேஷ் கேட்க, அதுவரையில வேற எங்கேயோ பார்த்துட்டு இருந்த மதி நிமிந்து அவர் முகத்தை பார்த்து, நான் எதுவும் தப்பா பேசலையே, அப்புறம் நான் ஏன் சாரி கேட்கணுன்றாங்க, ஷோ ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சுரேஷ் மனசுக்குள்ள சொல்லிட்டு இருக்க. உடம்பு முடியலன்னா வீட்லயே இருந்திருக்கணும், அதை விட்டுட்டு வெளியில வந்து எல்லாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறாங்க மதி. ஏய் அப்பாவும் அம்மாவும் பெருசா வெளியில எல்லாம் போனதில்லை, நாங்க 5 பசங்க,
எங்களை வளர்க்கறதுக்கே அவங்களுக்கு நேரம் சரியா இருந்தது. இப்பதான் அவங்க வெளியே வர்றதுக்கான சான்ஸே கிடைச்சிருக்கு. வரக்கூடாதுன்னு சொல்லுவியா நீன்னு கேக்குறாரு சுரேஷ். நான் அதெல்லாம் கூடாதுன்னு சொல்லல, அவங்கள என்ஜாய் பண்ண வேண்டாம்னு சொல்லல. ஆனா நடக்கிறதெல்லாம் பார்த்தா அவங்க என்ஜாய் பண்ண வந்த மாதிரியும் தெரியல, யாரையும் இந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ண விடுவாங்கன்னு தோணல. எல்லாரையும் திட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு மதி சொல்ல, இங்கே பாரு, அவங்க என் அம்மா அப்பா, தொட்டதுக்கெல்லாம் குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்காத. வயசுல சின்ன பொண்ணு தானேன்னு ஏதாவது சொல்லி இருப்பாங்க, அதை கேஷுவலா எடுத்துக்க முடியாதா உனக்கு அப்படின்னு கேட்குறாரு சுரேஷ். நான் வயசுல சின்ன பொண்ணு சரி, நான் கேஷுவலா எடுத்துக்கணும்னு சொல்றீங்க. மீனாவோட அத்தையும் அப்படியா? இல்ல அவங்கள எதுக்கு திட்டணும் அப்படின்னு மதி கேட்க உடனே தடுமாறி போறாரு சுரேஷ். அவங்களையும் திட்டினாங்களா அப்படின்னு கேட்க, ஆமா, உங்க அப்பா அவங்களையும் கண்டபடி பேசிட்டாரு. அவங்க வருத்தப்பட்டு தனியா எங்கேயோ போய் உட்கார்ந்துருக்காங்க. வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டை எல்லாரும் முன்னாடியும் வச்சு திட்டுறது நல்ல பழக்கமா அப்படின்னு மதி கேட்க உஸ்ஸுன்னு பெருமூச்சு விடுறாரு சுரேஷ். ரொம்பவே சங்கடத்துக்கு அப்புறம் அவங்க இப்ப எங்க இருக்காங்கன்னு கேக்குறாரு அவரு. எனக்கு தெரியாதுங்கிறாங்க மதி. என்ன திட்டினதை கூட விடுங்க, உங்க அண்ணிய வேலை வாங்கினதை கூட விடுங்க, ஆனா மீனாவோட அத்தைய திட்டுனது தப்புதான்னு உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லுவீங்களா அப்படின்னு மதி கேட்க அப்படியே நிக்கிறாரு அவரு. மீனாவோட ஹஸ்பண்ட் வேற வந்திருக்காராம். அவங்களுக்கு நடந்த விஷயம்லாம் தெரிஞ்சா என்ன ஆகும்? அவர் கேட்க மாட்டாரா என் அம்மாவை எதுக்கு திட்டுனீங்கன்னு? அப்பவும் சொல்லுவீங்களா எங்க அப்பா அம்மா அப்படிதான் திட்டுவாங்கன்னு அப்படின்னு மதி வெடுக்குன்னு சுரேஷை கேட்டு விடுறாங்க. ஆனா சுரேஷ் என்ன பண்றதுன்னு தெரியாம தவிப்போட நிக்கிறாரு. கொஞ்ச நேரம் அமைதியா நிக்கிறவரு விடுவிடுன்னு நடக்க மதியம் கூடவே போறாங்க. ஏற்கனவே இதுங்க ரெண்டுக்கு பக்கத்துல பாக்யராஜும் மலரும் நின்னுட்டு இருக்க, இப்ப சுரேஷும் வேகமா வர்றாரு. கூடவே மதியம் வர்றாங்க. பா அப்படின்னு அவரு கூப்பிட, நான் உன்னை எப்போ வர சொன்னேன், நீ எப்போ வர்ற அப்படிங்கிறாரு ராகவன். ஏய் மீனா, வேணாண்டி, சொன்னா கேளுடி அப்படின்னு வந்துட்டு இருக்க மீனாவை முடிஞ்ச அளவுக்கு தடுத்துட்டு இருக்காங்க கோமதி. இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமான்னு ராகவன் கேட்டுட்டு இருக்க, டேய் மீனா மீனா இந்தாடி, டேய் நீயாவது சொல்லுடா. ஐயோ மீனா அப்படின்னு கோமதி கூப்பிட்டுட்டு இருக்க, மீனா நேரா ராகவனுக்கு எதிரில் வந்து நிற்கிறாங்க. மாமா, நீங்கள் எங்கள் அத்தையை திட்டினீங்களான்னு கேட்குறாங்க. ஐயோ மீனா வேணாங்கிறாங்க கோமதி. ஏய், அம்மாவை திட்டி இருக்காங்க மீனா, நீ என்னடான்னா இம்புட்டு பொறுமையா நல்லா விசாரிச்சுக்கிட்டு இருக்கிற, இதுக்கு தான் அம்புட்டு வேகமா ஓடி வந்தியா நீ அப்படின்னு பயங்கர கோபத்தோட கேட்குறாரு செந்தில். இவரு தான் உன் புருஷனா அப்படின்னு அவங்க அத்தை நிதானமா கேட்க, ஆமா அப்படின்னு மீனா சொல்ல, ஓ அப்படிங்கிறாங்க அந்த அம்மா. எதுக்கு எங்க அம்மாவை திட்டினீங்க அப்படின்னு செந்தில் கேட்க, எனக்கு என்ன ஆசையா யாரையாவது எதையாவது சொல்லணும்னு? உங்க அம்மாவுக்கு தான் வாய் சும்மா இருக்க மாட்டேங்குதேப்பா, எவ்வளவு நாள் தான் நானும் அமைதியாவே இருக்கிறது அப்படின்றாரு ராகவன். உங்க குடும்ப விஷயத்துல அம்மா தலையிடுறது உங்களுக்கு பிடிக்கலன்னா அதை பொறுமையா மெதுவா சொல்லியிருக்கலாம். அதை விட்டுட்டு இந்த அம்மா அந்த அம்மான்லாம் எதுக்கு பேசுறீங்க அப்படின்னு கோவப்படுறாரு செந்தில். நீ எப்பப்பா வந்த அப்படின்னு அவங்க அத்தை கேட்க, அவங்க இப்பதான் வந்தாக அப்படின்றாங்க மீனா. அதுக்குள்ள வத்தி வச்சாச்சா அப்படின்னு லட்சுமி கேட்க, அம்மா என்னம்மா பேசுறீங்கன்றாரு பாக்யராஜ். எல்லாரும் தீம் பார்க்ல என்ஜாய் பண்ணுவாங்க, ஜாலியா சாப்பிட்டு ரெசார்ட்டுக்கு போவாங்கன்னு பார்த்தா வந்து உட்கார்ந்த மரத்தடியிலேயே பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும். இன்னும் ஸ்ருதியும் ராகவியும் தான் பாக்கி, அவங்களும் வந்தா வேலையே முடிஞ்சது. செந்திலுக்கு இன்னும் கோவம் ஜாஸ்தி ஆயிடுது. இப்ப இதுக்கு வத்தி வச்சாச்சா அது இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? என்ன பேச்சு இதெல்லாம்? என்ன மீனா இது? ஏன் ஒரு பையன்கிட்ட எந்த அம்மாவும் பேச மாட்டாங்களா என்ன அப்படின்னு செந்தில் பயங்கரமா கோவப்பட, என்ன இவன் இந்த அம்மா தான் ஒரு லூசுன்னு பார்த்தா இவன் அதை விட லூசாட்ட வந்து கத்துறான் அப்படின்னு லட்சுமி ராகவனை பாக்குறாங்க. டேய் செந்தில், வேணாண்டா, சொன்னா கேளுடா, சண்டை எதுவும் வேணாண்டான்றாங்க கோமதி. அப்பா கோவத்துல பேசிட்டாரு, அப்பா பேசுனது தப்புதான்றாரு பாக்யராஜ். கோவம் வந்தா யாரு என்னன்னு பார்க்க மாட்டாங்களா, என்ன வேணும்னாலும் பேசிடுவாங்களா அப்படின்னு செந்தில் கத்துறாரு. நான் தான் சொல்றேனே தப்புதாங்கிறாரு பாக்யராஜ். என்னடா தப்பு நான் பேசுனதுல அப்படின்னு ராகவன் கேட்க, அதுதானே என்ன தப்பு அப்படின்னு ஜால்ரா தட்டுறாங்க அவங்க ஒய்ஃபு. ஐயோ, சரி பண்ணலான்னு பார்த்தாலும் விடமாட்டாங்க போல இருக்கே இன்னும் தவிப்போட பாக்குறாரு பாக்யராஜ் மலர. சுரேஷ் என்ன பேசுறதுன்னு தவிச்சிட்டு இருக்க, என் மருமக கிட்ட நான் என்னமோ பேசுறேன், இவங்க யார் அதுல தலையிடுறதுக்கு? சும்மா எல்லாத்துக்கும் கருத்து சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்கு அப்படின்னு ராகவன் கத்துறாரு. உங்க வீட்டுல மாமியாரும் மருமகளும் சேர்ந்து ஊர்க்கதை பேசுவீங்க, வயசு வித்தியாசம் இல்லாம பழகுவீங்க. ஆனா எங்க வீட்டுல எல்லாம் அப்படி இல்ல, மருமகளுங்க மாதிரி தான் நடத்துவோம். எல்லாரும் உங்களை மாதிரியே மருமகளுங்களை இஷ்டத்துக்கும் திரிய விடணும்னு எதிர்பார்க்குறீங்களா அப்படின்னு ராகவன் சொல்ல, அப்பா கொஞ்சம் பார்த்து பேசுங்கப்பான்னு மெதுவா சொல்றாரு சுரேஷ். நான் என்னடா பார்த்து பேசணும்
நான் என்னத்துக்கு பார்த்து பேசணும் அப்படின்னு கத்திக்கிட்டே ராகவன் எழுந்திருக்க கூடவே அவரோட நிழல் லட்சுமி எழுந்து நிற்கிறாங்க. என்ன தெரிய விடுறாங்க, இந்த பேச்செல்லாம் இங்கே வேண்டாம், அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன், என்ன பேச்சு பேசுறீங்க அப்படின்னு செந்தில் ரொம்ப கோவத்தோட முன்னாடி வர்றாரு. நீ என்னப்பா இந்த எகிற அப்படின்னு ராகவன் கேட்க, நல்ல ஆளை பார்த்து ஓடி போனம்மா நீ அப்படின்னு லட்சுமி மீனாவை பார்த்து கிண்டலா சொல்ல, அந்த ஓடி போன கதையெல்லாம் இப்போ நீங்கள் பேசாதீங்கன்றாங்க மீனா. நீ ஓடி தானே போன அப்படின்னு லட்சுமி சொல்ல, ஆமாம் நான் ஓடி தான் போனேன், நான் விருப்பப்பட்டவர் கூட தான் நான் ஓடி போனேன், இப்போ நான் நல்லா தானே இருக்கேன், ஒன்றுத்துக்கும் வழி இல்லாமல் யார் வீட்லேயோ போய் நிற்கலையே அப்படின்னு மீனா சொல்ல, அதிர்ந்து போகிற அவங்க அத்தை, ஏங்க என்னங்க இவ இந்த வாய் பேசுகிறா அப்படின்னு உடனே ஹஸ்பண்ட் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அவங்க அத்தை. நான் ஒன்றும் வாய் பேசலை, நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுக்கு தான் பதில் சொன்னேன் அப்படின்னு மீனா சொல்ல, அந்த அம்மா வாயை மூடிக்கிறாங்க. எப்படி நீங்கள் எங்கள் அத்தையை திட்டலாம், அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு நிற்கிறாங்க மீனா. அப்பா பேசுனதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மீனாங்கிறாரு பாக்யராஜ். எதுக்குடா நீ எதுக்குடா மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு ராகவன் கத்த, அப்போ நீங்கள் பேசுனது தப்புன்னு ஒத்துக்கவே மாட்டீங்க இல்லையா ஏமாமா அப்படிங்கிறாங்க மீனா. டேய் சண்டை வேணாம் மீனா விட்டுலாங்கிறாங்க கோமதி. ஷோ நான் வேற வாயை வச்சுட்டு சும்மா இருக்காம நடந்ததை இவங்கிட்ட வேற சொல்லிட்டேன் அப்படின்னு கோமதி புலம்ப, அம்மா நீ கொஞ்சம் அமைதியா இருமா. ஏன் இதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில இருந்து யாரும் சென்னைக்கு வந்ததே இல்லையா, இல்லை தங்கினது இல்லையா, அந்த மாதிரி இப்பவும் தங்கி இருந்திருக்கணும், அதை விட்டுட்டு இவங்க சொந்தக்காரங்கன்னு இவங்க வீட்டில் வந்து தங்கணும் பாத்தியா, இதெல்லாம் தேவையில்லாத அவமானம்னு கத்துறாரு செந்தில். யாரும் உங்க அம்மாவை அவமானப்படுத்தலப்பா, இதை பண்ணாதீங்கன்னு சொன்னோம் அவ்வளவுதாங்கிறாங்க லட்சுமி. ஐயோ என்னங்க இது, இவ்வளவு சின்ன விஷயத்த ஊதி பெருசாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க அத்தை அன்பான வீட்டுக்காரர்கிட்ட கேட்க, ஏங்க என் மாமியார மாமா திட்டினது உங்களுக்கு சின்ன விஷயமா அப்படின்னு மீனா கத்துறாங்க. ஏய் மீனா விடு மீனாங்கிறாரு சுரேஷ். சாரிங்கன்னு சுரேஷ் சொல்ல, இதோ பாருமா மீனா விட்டுருமாங்கிறாங்க கோமதி. மா முடியாதுமா சும்மா இரு அப்படின்னு செந்தில் கத்த, அண்ணே பிரச்சனை வேணாங்கிறாங்க மலர், எல்லாரும் நம்மளையவே பாக்குறாங்க அப்படின்னு மலர் சொல்ல, என்னாலதான் எல்லா பிரச்சனையும், சாரிங்கன்றாங்க மதி. இல்ல அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க, எங்ககிட்ட சாரி கீரின்னு எதுவும் கேட்டுறாத, மற்றவங்க கிட்டலாம் நல்லா கேளு அப்படின்னு மதிய திட்ட ஆரம்பிக்கிறாங்க லட்சுமி. ஒரு அக்கறையில் தான் அத்தை பேசியிருப்பாங்க, அதுக்காக அவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் பேசி இருக்கக்கூடாது அப்படின்னு மீனா சொல்ல, வேணாண்டி விடேண்டிங்கிறாங்க கோமதி. சொன்னா கேளு அப்படிங்கிற கோமதி, இதை பாருடா, அவரு நல்லா பேசிக்கிட்டு இருந்த மனுஷன் திடீர்னு சுடுசொல் சொன்னதுல நான் மனசு வருத்தப்பட்டுட்டேன்டா, அந்த நேரம் பார்த்து நீ வேற வந்துட்ட, நான் உங்ககிட்ட சொன்னேன் அம்பட்டு தாண்டா விட்டுடேண்டாங்கிறாங்க கோமதி. இதை பாருங்க ரெண்டு பேரும், நான் இதை வச்சு எதுவும் பிரச்சனையெல்லாம் பண்ணணும்னு நினைக்கல, சண்டையெல்லாம் வேணாம் புரியுதாம்மா, சண்டை வேணாம் அப்படின்னு கோமதி சொல்ல, எல்லாரும் ஒருத்தர் வெறுப்பும் எரிச்சலுமா பார்த்துட்டு நிற்கிறாங்க. செந்தில் பயங்கரமான கோவத்தோட ராகவனை முறைக்கிறாரு. ஓகே எப்படியும் இது பெரிய சண்டையாக தான் மாறும், இது ஓய போறதில்ல, வந்த ட்ரிப்பு என்னாச்சுன்னு தெரியல. சுரேஷ் மதிப்பக்கம் நிற்பாரா இல்லை அம்மா அப்பாவுக்கு கண் மூடிட்டு கொடி பிடிப்பாரா அப்படின்னு தெரியல. பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் தான், அவங்கள நல்லபடியாக நடத்தணும் தான், அதே மாதிரி அவங்களும் வயசாயிடுச்சுன்ற ஒரே ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு எல்லாரையும் ஹர்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.